எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேல் இருக்க பைமே சேனலில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சிறப்புகள் நிறைய தெரியுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நீங்கள் செல்லும்போது அங்கு தரிசிக்க வேண்டிய 10 இடங்கள் என்னன்னு தெரியுமாங்க. அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் வேல் இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திர மாநிலத்தில் தாங்க சிறப்பு வாய்ந்த திருப்பதியில் கோவில்களில் தான் இதில் மிகவும் பிரபலமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோவில் தாங்க. திருமலை மலைகளிலே 7 சிகரங்களில் ஒன்றில் அமைந்திருக்குதுங்க. நாடு மற்றும் உலகம் முழுவதிலுமே பார்த்தீங்கன்னா கோவில்களை விட இந்த கோவிலுக்கு தான் பக்தர்கள் அதிகம் இருக்கிறாங்க. இந்த கோவிலில் கட்டிடங்கள் பழைய கால முறையில் அமைக்கப்பட்டு இருக்குதுங்க. இதனுடைய தனி சிறப்புன்னே சொல்லலாங்க. திருப்பதி கோவிலுக்கு நீங்கள் செல்லும் போது முதல்ல பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோவில் தாங்க. திருப்பதியே உலக வரைபடத்தில் ஒரு தனித்துவமான இடத்துல வைப்பதற்கு அதன் பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோவிலில் சேருன்னே சொல்லலாம். மேலும் இது பார்த்தீங்கன்னா திருப்பதியில் பார்க்க வேண்டிய மிகவும் முக்கியமான இடமாக ஒன்றாக சொல்லலாங்க. விஷ்ணுவோடைய அவதாரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வருக்கு இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை திருப்பதி கோயில்னு, திருமலை கோயில்னு, திருப்பதி பாலாஜி கோயில்னு பலவாறு மக்கள் குறிப்பிடுவீங்க. இது கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 2799 அடி உயரத்தில் சேஷலாம் மலைத்தொடரில் பார்த்தீங்கன்னா 7வது சிகரத்தில் அமைந்திருக்குதுங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களும் இது மிகவும் பிரபலமானதுன்னே சொல்லலாம். உலகிலே பார்த்தீங்கன்னா பணக்கார கோவில்களை ஒன்றாக அறியக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோயிலும் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா சுமார் 30 முதல் 40 மில்லியன் மக்கள் வருகை தர்றாங்க. ஒவ்வொரு நாளும் நன்கொடைகள் ஏராளமாக சேர்ந்து கொண்டே தாங்க இருக்குது. வருடாந்திர பிரம்மோற்சவம் போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களில் போது பக்தர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாகவே தான் காணப்படுதாங்க. வெங்கடேஸ்வர கோயிலில் விவகாரங்களை ஊக்குவிக்கும் அமைப்பை பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம்னு சொல்லுவாங்க. கோயிலில் பிரதான கட்டிடத்தை ஒட்டியிருக்கக்கூடிய 460 ஏக்கர் பரப்பளவில் திருமலை திருப்பதி தேவஸ்தான தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தோட்டத்தில் பூக்கக்கூடிய 200 வகையான பூக்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பவர்களை மேய்சிலுக்கும் வைக்கும் விதத்தில் அழகாக இருக்குங்க. இந்த தோட்டத்தில் பல குளங்களும் அமைச்சிருக்காங்க. திருப்பதியில் பார்க்க வேண்டிய பிரபலமான இடங்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய பூக்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் கோவிலை அலங்கரிக்க பயன்படுத்திக்கிறாங்க. தோட்டத்திலே பூக்கும் பூக்கள் மற்ற கோவில்களுக்கு அலங்காரம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு நாளிற்கு பார்த்தீங்கன்னா 500 கிலோவிற்கு மேலே பூக்கள் பூக்கக்கூடிய அற்புதமான தோட்டம் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. 270 அடி உயரம் கொண்ட தலகோண நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் மிக உயரமான நீர்வீழ்ச்சினே சொல்லலாம். இது இந்தியாவில் சிறந்த அழகிய நீர்வீழ்ச்சிகளை ஒன்றாக இருக்குதுங்க. இந்த நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதியில் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நீர்வீழ்ச்சிக்கான சுமார் நீங்கள் 2 கிலோமீட்டர் தூரம் மலை ஏறணுங்க. இருந்தாலும் அற்புதமான நீர்வீழ்ச்சியும் இயற்கையான சூழலை காணும்போது உங்களுக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சி நிலவுங்க. இங்கு படகு சவாரின்னு கயிறு ஏறுதல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்குதுங்க. திருப்பதியில் பார்வையிட வேண்டிய அற்புதமான இடங்களில் இதுவும் ஒன்றுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலை தரிசிக்க வேண்டிய என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி அருங்காட்சியகம் தாங்க. ஸ்ரீவாரி அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் சதுர அடி பரப்பளவை திருப்பதி பாலாஜி கோயிலில் வளாகத்தில் எதிரே அமைஞ்சிருக்குதுங்க. திருப்பதியில் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இதுவும் ஒன்றுன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா கோயிலுடைய சுற்றுப்புறத்தை பூர்த்தி செய்யும் வகையில் அழகாக அமைச்சிருக்காங்க. இதில் டிடிடி தோட்டமும் இருக்குதுங்க. இந்த அருங்காட்சியகத்தில் வைணவ மதமும் திருமலை மரபுகள்னே இந்து மதம் ஆகியவற்றை வளமான களஞ்சியமாகவும் இருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜர் கோவில் தாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரனுடைய மூத்த சகோதரன்னு நம்பப்படுது. மேலும் கோவிந்தராஜ சுவாமி கோயில் வைணவ மதத்தில் மிகப்பெரிய ஆத்மாக்களில் ஒருவரான புனித ராமானுஜர் நிறுவப்பட்டிருக்குது.
இது நிச்சயமாக திருப்பதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றுங்க. இந்த கோவிலுடைய கோபுரமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கோபுரத்தின் சுவர்களில் ராமாயணம், பகவத்கீதை ஆகியவை மினியேச்சர் கலையில் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு சென்றீங்கன்னா நம் அனைத்து பாவங்களும் தடைகளும் நீங்கி செல்வத்தை சம்பாதிக்க முடியும்னு இந்த கோயிலை சென்று வரக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயில்களை நகரமாக இருக்கக்கூடிய திருப்பதியில் பல இடங்களை விட இந்த இடந்தாங்க வரலாற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உண்மையிலே கைலாஸ்தி ஒரு கோயில் நகரம்னு இங்குள்ள கோயில்கள் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இருக்குதுங்க. திருப்பதியிலிருந்து சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பழமையான கோயில் நகரத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுதுங்க. இந்த இடத்துல மத முக்கியத்துவம் அதன் மற்றொரு பெயரான தாஷ்ண கைலாசன்னு தெற்கின் கைலாசன்னு சொல்லுவாங்க. கைலாஷ் மலை பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் தங்குமிடமாக இருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாங்க. இமயமலையில் இருக்கக்கூடிய கைலாஷ் சிகரத்தை அடைய மக்கள் மிகுந்த சிரமமான மலையேற்றத்தை மேற்கொள்வாங்க. இந்த இடத்துல முக்கியத்துவத்திற்கு இந்த கோவிலின் பெயருக்கும் சிவபெருமானின் தங்குமிடத்துல பெயருக்கும் இடையில நிச்சயம் ஒரு இணைப்பு இருக்குதுங்க. இது திருப்பதியில சிறந்த சுற்றுலா தலங்களை ஒன்றாகவே இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலுக்கு செல்லும் போது தரிசிக்கக்கூடிய ஒரு கோவில் என்னன்னா ஒரு பழமையான கோவில் தாங்க. கற்பக விநாயகர் கோவிலுங்க, அதாவது கணிப்பக விநாயகர் கோவில்னு கூட சொல்லுவாங்க. இது 11ஆம் நூற்றாண்டுல சோழ வம்சத்துல ஆட்சி காலத்துல கட்டுமானம் தொடங்கிய போதிலும் இன்னும் இந்த கோவில் கட்டி முடிக்கலைங்க. தலைமை தெய்வத்தின் சிலை கூட இன்னும் முழுமை அடையாத நிலையில தான் இருக்குது. இந்த கோயில் இன்னும் கட்டப்பட்டு வருதுங்க. இதுவே திருப்பதியில இருக்கக்கூடிய சிறந்த சுற்றுலா தலங்கள ஒன்றாக மாற இதுவும் ஒரு காரணம்னே சொல்லலாம். தற்போது பக்தர்கள் சிலையின் அடிவயிறு வரை மட்டுமே பார்க்க முடியுங்க. சிலை ஒரு நித்திய வசந்தத்துடன் ஒரு கிணற்றுல அமைச்சிருக்காங்க. இந்த நீரூற்றுல இருந்த புனித நீர் பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க. இந்த கோயில் மாநிலத்தின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கோவிலுக்கு செல்ல ரயில்கள், ஏடிசிசி பேருந்து வசதிகளும் கூட இருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலில் தரிசிக்கக்கூடிய ஒரு இடம்தாங்க கபில தீர்த்தம். திருப்பதி பாலாஜி கோயிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நீர்வீழ்ச்சிங்க. இது திருப்பதி மக்கள் அடிக்கடி பார்வையிட்டு செல்லக்கூடிய சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்றுனே சொல்லலாம். சிவசாஸ்திரி மலைகளில் அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான நீர்வீழ்ச்சிங்க இது. கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் வளாகத்துக்கு 100 அடி உயரத்துல இருந்து ஒரு பெரிய குளத்துல தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்குதாங்க. அப்படியாக திருப்பதியில இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் சந்தகிரி இடம் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா விஜயநகர் ராஜ்யத்தின் 4வது தலைநகர் நகரமாக இருந்திருக்குதுங்க. இது ஆந்திராவின் ஒரு முக்கிய பாரம்பரிய தலமாகவும் திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சுற்றுலா தலங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. இதுல ஒரு பெரிய கோட்டையும் விஜயநகர ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட 2 அரண்மனைகளும் இருக்குதுங்க. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா 183 மீட்டர் உயரத்துல ஒரு பெரிய பாறை மீது அமைச்சிருக்காங்க. கோட்டை தெற்கு பக்கத்திலும் வலுவான சுவர்கள் திருடர்கள் கோட்டைக்குள் நுழைவதை தடுப்பதற்கான கோட்டை பலப்படுத்தப்பட்டிருக்கு. கோட்டையில உள்ள 8 கோவில்கள் இருக்குதுங்க. அவை இடிந்த நிலையில காட்சியளிக்குது. திருப்பதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலும் சொல்லக்கூடிய சீனிவாச மங்காபுரம் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா புனித யாத்திரைகளில் முக்கிய இடமாகவும் திருப்பதியில் அருகே கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இதுவும் ஒன்றுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டு கீழே இருக்குதுங்க. இந்த கோவிலில் இன்றுமே பார்த்தீங்கன்னா சடங்குகள்னு திருவிழாக்கள் செய்யப்படுது. இந்த கோயில் வெங்கடேஸ்வரருடைய மிக புனிதமான இடங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. வெங்கடேஸ்வர கோவிலுக்கு நீங்கள் வர முடியலனா கூட நீங்கள் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் தரிசனம் செய்து திருப்பதி பாலாஜி பார்க்கக்கூடிய உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். இந்த கோயில் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கிய பண்டிகை பார்த்தீங்கன்னா வருடாந்திர பிரம்மோற்சவ விழாங்க. இடம் பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி தங்கும் இடமாக அறியப்பட்டாலும் இது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய மற்றொரு இடமாகவும் சொல்லப்படுதுங்க. திருப்பதியினுடைய முதன்மை ஈர்ப்பு திருமலை மலைகளில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோயில் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு சொல்லலாங்க. திருப்பதி பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொண்ட
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.